என்னுடைய தலைப்பு கவிதாசன் கவிதைகளில் தனிமனித மேம்பாடும் சமூக மாற்றமும். ஆய்வு கட்டுரை. ஆய்வின் சுருக்கம். என்னுடைய கட்டுரை கவிஞர் கவிதாசனின் சமூக சிந்தனைகளை விரிவாக ஆராய்கிறது. சமுதாயத்தில் நிலவும் அறியாமை இருளை நீக்கி கல்வி ஒன்றே சிறந்த ஆயுதம் என்பதையும், வறுமையிலும் ஒருவன் தலை குனிந்து வாசிக்கும் புத்தகங்களே அவன் தலைமுறையை தலை நிமிரச் செய்யும் என்பதையும் கவிஞர் கவிதாசன் ஆணித்தரமாக பதிவு செய்கிறார். பெண்ணை சமூகத்தின் இருளை போக்கும் சூரியனாக உருவகப்படுத்தி பெண் விடுதலை மற்றும் அதிகாரத்தை வலியுறுத்தும் அதே வேளையில் இளைஞர்கள் வெறும் கனவு காண்பவர்களாய் மட்டும் இல்லாமல் சமூக மாற்றத்திற்கான உந்து சக்தியாக மாற வேண்டும் என்பதை கவிதாசன் தெளிவாக இருக்கிறார். ஒரு சிற்பி கல்லை சிலையாக செதுக்குவது போல ஒவ்வொரு மனிதனும் தனது உழைப்பால் தனது வாழ்க்கையை தானே செதுக்கிக் கொள்ள வேண்டும் என்ற உயரிய தன்னம்பிக்கை தத்துவத்தை இவரது கவிதைகள் போதுகின்றன. இவ்வாறாக கல்வி, உழைப்பு, பெண்மை, இளைஞர் எழுச்சி மற்றும் தனிமனித முன்னேற்றம், இந்த 5 தூண்களை பற்றி எனது துணை தலைப்புகள் இருக்கின்றன. முன்னுரை. எழுத்து பிழைகளை திருத்துவதை விட வாழ்க்கை பிழைகளை திருத்துவதே ஒரு கவிஞனின் ஆகச்சிறந்த பணி என்பார்கள். அத்தகைய உயரிய நோக்குடன் நவீன தமிழ் இலக்கிய தடத்தில் யதார்த்தமான வரிகளால் விழிப்புணர்வை தீயை மூட்டி வருபவர் கவிஞர் கவிதாசன். என்னுடைய துணை தலைப்பு கல்வி மற்றும் விழிப்புணர்வு. சமூகத்தில் நிலவும் அறியாமையை நீக்கி கல்வி ஒன்றே சிறந்த வழி என்பதை தனது வரிகளில் வலியுறுத்துகிறார் கவிஞர் கவிதாசன். உன் வயிற்று பசியை விட உன் அறிவு பசிக்கு முன்னுரிமை கொடு. உன் வயிற்று பசியை விட உன் அறிவு பசிக்கு முன்னுரிமை கொடு. உன் தலைமுறை மாற தலைகுனிந்து நீ படிக்கும் புத்தகங்களே உதவும். உன் தலைமுறை மாற தலைகுனிந்து நீ படிக்கும் புத்தகங்களே உதவும். இந்த கவிதை வரியின் மூலம் கவிஞர் கவிதாசன் கல்வியின் மதிப்பையும் அதன் அவசியத்தையும் வலியுறுத்துகிறார். வயிற்று பசியை தீர்ப்பது ஒரு நாளுக்கான நிம்மதியை தரலாம். ஆனால் அறிவு பசியை தீர்ப்பது வாழ்க்கை முழுவதும் வழிகாட்டியாக இருக்கும். கல்வி கற்ற மனிதன் தன்னம்பிக்கையுடனும் வாழ்க்கையை எதிர்கொள்வான். உழைக்கும் வர்க்கத்தின் குரல். ஒரு நிர்வாகியாக இருந்தும் உழைப்பவன் வியர்வுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்பதில் உறுதுணையாக இருக்கிறார் கவிஞர் கவிதாசன். கோபுரங்கள் அழகாய் தெரிவது அடித்தளம் மண்ணுக்குள் புதைந்து கிடப்பதால் தான். உழைப்பவன் புதைந்திருப்பான், அவன் உழைப்பு உயர்ந்திருக்கும். ஒரு கோபுரம் உயர்வாகவும் அழகாகவும் தோன்றுவதற்கு காரணம் அதன் அடித்தளம். ஆனால் அந்த அடித்தளம் வெளியில் தெரியாது, அது மண்ணுக்குள் புதைந்து கிடக்கும். அதுபோலவே உழைக்கும் மனிதன் பெரும்பாலும் வெளிச்சத்தில் இருக்க மாட்டான். உயர்ந்து நிற்பது ஒருவனின் பெயர் அல்ல, பலரின் உழைப்பின் பலன். உயர்ந்து நிற்பது ஒருவரின் பெயர் அல்ல, பலரின் உழைப்பின் பலன். பெண் விடுதலை மற்றும் அதிகாரம். சமூகத்தில் பெண்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகளுக்கு எதிராகவும் அவர்களின் முன்னேற்றத்திற்காகவும் கவிஞர் கவிதாசன் குரல் கொடுத்துள்ளார். பெண்ணே நீ எரிக்கப்பட வேண்டிய மெழுகுவர்த்தி அல்ல, இருளை போக்க வேண்டிய சூரியன். பெண்கள் சமூகத்தின் வலிமை. ஆனால் இன்னும் பல இடங்களில் அவர்கள் அநியாயங்களையும் கட்டுப்பாடுகளையும் சந்தித்து வருகின்றனர். கல்வி, வேலை, சுதந்திரம் போன்ற அடிப்படை உரிமைகளில் கூட பெண்கள் பல தடைகள் எதிர்கொள்கிறார்கள். பெண்களை பலவீனமாக அல்ல, மாற்றத்தை உருவாக்கும் சக்தியாக பார்க்க வேண்டும் என்று கவிஞர் கவிதாசன் கூறுகிறார். இளைஞர்களின் சமூக பொறுப்பு. இன்றைய இளைஞர்கள் வெறும் கனவு காண்பவர்களாய் மட்டும் இருக்காமல் சமூக மாற்றத்திற்கான விதைகளாக இருக்க வேண்டும் என்று கவிஞர் கவிதாசன் கூறுகிறார். தூங்கும் போது காண்பது கனவல்ல, உன்னை தூங்க விடாமல் செய்வதுதான் கனவு. உன்னை தூங்க விடாமல் செய்வதுதான் கனவு. உன் கனவு உனக்கானதாக மட்டும் இருக்கட்டும், உன் உழைப்பு சமூகத்திற்காக இருக்கட்டும். இது இளைஞர்கள் வாழ்க்கையில் ஒரு இலக்கை வைத்து கொண்டு அதை அடைய தினமும் முயற்சி செய்தால் அதுதான் உண்மையான கனவு. ஒவ்வொருக்கும் தன்மை உள்ளது. நண்பர்கள், சமூகம், குடும்பம் ஆகியோர் எதிர்பார்ப்புகளை விட உன் உள்ளம் விரும்பும் கனவை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரு மனிதனின் வெற்றி அவனுக்காக மட்டும் இருக்கக்கூடாது. அவன் உழைப்பின் பலன் சமூகத்திற்கும் பயன்பட வேண்டும். வலியும் வெற்றியும். உன்னை மற்றவர்கள் அங்கீகரிக்க வேண்டும் என்று காத்து கிடக்காதே. உன்னை நீயே செதுக்கிக்கொள். சிற்பி கையில் சிக்கினால்தான் கல் சிலையாகும். உன் உழைப்பில் சிக்கினால்தான் உன் வாழ்க்கை கலையாகும்.
இந்த கவிதை வரிகளின் மூலம் மனிதன் மற்றவர்கள் அங்கீகரிப்பதை காத்திருக்காமல் தன்னம்பிக்கையுடன் தன்னை தானே உருவாக்கி கொள்ள வேண்டும் என்ற கருத்தை கவிஞர் கவிதாசன் கூறுகிறார். கவிதாசனின் பார்வையில் வாழ்க்கை பிறர் பாராட்டால் அல்ல, நம்முடைய உழைப்பால் அழகாகும். இந்த கவிதை தனி மனிதன் வளர்ச்சியை மட்டுமல்ல, சமூக முன்னேற்றத்தையும் பேசுகிறது. ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையை தாங்களே உருவாக்க தொடங்கினால் அந்த சமூகம் தன்னம்பிக்கையுள்ள பொறுப்புள்ள உழைப்பாளிகள் நிரம்பும். அப்போது சமூக பொறாமை சார்ந்திருக்கும் மனநிலை, தோல்வி பயம் ஆகியவை குறையும் என்று கவிதாசன் கூறியிருக்கிறார். முடிவுரை: எழுத்து என்பது ஒரு காலகட்டத்தின் கண்ணாடி என்பார்கள். அந்த வகையில் கவிஞர் கவிதாசன் கூறுகிறார், வறுமையை போக்க அறிவு பசியை தூண்டும் கல்வி, கண்ணுக்கு தெரியாமல் சமூகத்தை தாங்கி நிற்கும் உழைப்பாளிகளின் மேன்மை, இருளை போக்கும் சூரியனாக திகழும் பெண் விடுதலை, உறக்கத்தை துரத்தும் உன்னதனமான இளைஞர்களின் கனவு மற்றும் தன்னை தானே செதுக்கிக் கொள்ளும் தன்னம்பிக்கை என வாழ்வியல் பாடமாக கவிஞர் கவிதாசன் திகழ்கின்றார். தனி மனிதன் மாறினால் சமுதாயம் மாறும் என்ற தத்துவத்தை இந்த கட்டுரை மூலம் சொல்கிறது. நன்றி, வணக்கம். அற்புதமாக கட்டுரையை வழங்கி